சால்வ் பண்ணுறதுங்கிறது. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூவில் நான் ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பிரிண்டிங் ரிலேட்டடான, ஸோ பேக்கேஜ் நேம் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஃபினிஷ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரீகாலாக இருக்கட்டும். இப்போ நான் இதில் நியூ கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ என்னோடய கிளாஸ் நேம் வந்து பேசிக் பிரிண்டிங், ஏன்னா ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் வந்து பேசிக் பிரிண்டிங்கில் இருக்குது. ஸோ பாருங்கள், முதல் எழுத்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ், செகண்ட் வேர்டுக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ் கொடுக்கல. இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தா எரர் காமிக்கும். ஸோ செகண்ட் வேர்டோட முதல் எழுத்து கேப்ஸில் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஓகே, கிளாஸில் எப்போவுமே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டோம். இப்போது இந்த கொஸ்டின்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் கமெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணால் ஆப்வியஸாக அதை கம்பைலர் இக்னோர் பண்ணிவிடும். ஓகே, அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எந்த எரரும் வரல. இப்போ என்ன பண்ண கேட்டிருக்காங்க, பிரிண்ட் யுவர் நேம், ஏஜ் அண்ட் சிட்டி. இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நேம், ஏஜ், சிட்டி. நேமுங்கிறது டேட்டா டைப் என்னவாக இருக்கும்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லித்தரேன். உங்கள் கீபோர்டில் இருக்க எல்லாமே ஸ்ட்ரிங் தான், சரியா? ப்ளஸ் ஆகட்டும், மைனஸ் ஆகட்டும், நம்பர் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், வேறு வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஒயிட் ஸ்பேஸ், எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய நேம் ஆனந்தி, ஓகேவா? இப்போ என்னோடய நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வருது, அப்போ ஆப்வியஸாக அது ஸ்ட்ரிங் தான். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் ஆனந்தி அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஏஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஏஜ் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏஜ் டைப் பண்ணும்போது அது ஒரு நம்பர், கரெக்டாக? இதை வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்னென்னு இன்னொருக்கா சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து ஏஜ் டைப் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30. இது வந்து ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது போதும். இப்போ சிட்டியை டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா system.out.println. இப்போ நீங்கள் வந்து சிட்டி ஆப்வியஸாக என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்? அது நம்பராக இருக்குமா, ஸ்ட்ரிங்காக இருக்குமா? ஸ்ட்ரிங். ஸோ இப்போ வந்து நான் இதில் சென்னை அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அந்த கோடை. ஸோ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிடுச்சு, சரியா? ஸோ இந்த கோடு மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் டேட்டா டைப்ஸையும் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அவுட்புட் இங்கே இருக்குது, சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிண்ட் எனி 3 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு நம்ம என்ன கொடுக்க தேவையில்லை, டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் system.out.println. இதில் வந்து நான் நம்பர்ஸ் தானே, ஏதோ ஒரு நம்பர் 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன், சரியா? இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதை ஒருக்கா ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து ரன் ஆகிடுச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் இதில் வந்து நேம், என்னோட நேம் ஆனந்தி. ஸோ இதில் வந்து ஏஜ் 30 இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு இதை நம்பராக கொடுத்தா எரர் வரும். இதில் எரர் உங்களுக்கு காமிக்குதா, சின்டாக்ஸ் எரர். நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை சேர்க்குறதுக்கு ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டரை நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளஸ் இஸ் எ கன்கேட்னேஷன் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கையும் இந்த நம்பரையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் தரும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அகெயின். இப்போது இந்த 3 நம்பரையும் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் கன்கேட்னேஷன் ஆப்ரேட்டர் கொடுத்தா ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இதில் வந்து இந்த ப்ளஸ் என்னவா ஒர்க் ஆகும்னா அடிஷன் ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகிடும். என்ன ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகும்? அடிஷன் ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகும். இப்போ வேணால் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பாருங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி ஒரே நம்பராக கொடுத்துடுச்சு.
ஸோ இது நமக்கு வேண்டாம், தனித்தனியாக வேணும் அப்படின்னா அது கூட ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கன்கேட்னேட் பண்ணணும். பாருங்கள், இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா 864 கூட ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகுது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு நம்பரை ஆட் பண்ண முடியாது. சரியா, ஜாயின் தான் பண்ண முடியும், சேர்க்கலாமே தவிர அடிஷன் ஆப்ரேஷன் நடக்காது. ஸோ இப்போ அவுட்புட் என்ன வரும்னு பாருங்கள், இந்த அவுட்புட் வரும். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது வந்து 2 ரோல் ப்ளே பண்ணும். ஸ்ட்ரிங் வந்துச்சு அப்படின்னா அது கன்கேட்னேஷன் ரோல் ப்ளே பண்ணும். பியூராக நம்பர் வருதுன்னா அது அடிஷன் பண்ணும். இதில் இன்டீஜரும் வருது, அப்புறமா ஸ்ட்ரிங்கும் வருது அப்படின்னா அது கன்கேட்னேஷன். சரியா, ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டபுள் கோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுறேன். இதுனா வந்து நார்மல் அடிஷன். சரியா, இப்போ இதில் நான் சம் அப்படி பிரிண்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் கொடுக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் வந்து கன்கேட்னேஷன் தான் நடந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ரிங் கூட இன்டீஜர் ஆட் பண்ணுறீங்க. ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரோனா ஆப்வியஸாக அது என்னவாகும், கன்கேட்னேஷன். இப்போ கன்கேட்னேட் ஆன ஸ்ட்ரிங்கும் இந்த நம்பரும் ப்ளஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸாக கன்கேட்னேஷன். இப்போ கன்கேட்னேட் ஆன ஸ்ட்ரிங்கும் இதுவும் ப்ளஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸாக கன்கேட்னேஷன். இப்போ உண்மையான சம் தான் வேணும் அப்படின்னா பேரந்தசிஸில் கொடுத்துடணும். பேரந்தசிஸில் கொடுத்தா என்ன ஆகும்னா இன்னர் வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆகி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து சம் கூட கன்கேட்னேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் சம் கரெக்டாக வந்துச்சு. ஓகே, சம் ஆகி வருது. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரியா, ஸோ பேசிக்கலாக இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்னா என்ன, நம்பர்னா என்ன அப்படிங்கிறது கற்றுக்கிட்டீங்க. இப்போ மது, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 1 2 3 4 இது ஸ்ட்ரிங்கா நம்பரா? நம்பர். வெரி குட். இப்போ டபுள் கோட்ஸில் 1 2 3 4 கொடுத்தா இது என்ன, ஸ்ட்ரிங்கா நம்பரா? ஸ்ட்ரிங். வெரி குட். நிறைய பேர் இதை நம்பர்னு தான் ஆன்சர் பண்ணுவாங்க, பட் இது வந்து ஸ்ட்ரிங். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் என்னது ஜாவாவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கேரக்டர்ஸ்னால் என்னவா இருக்கலாம்? நிறைய பேர் கேரக்டர்ஸ்னால் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், டிஜிட்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக இருக்கலாம், அப்புறம் என்னவா இருக்கலாம், ஒயிட் ஸ்பேஸாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் என்னது, ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டபுள் கோட்ஸ், கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் இருக்கணும். இப்போ டபுள் கோட்ஸ் இல்லாமல் நான் இப்போ இதில் ஒரு நேம் எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் மது அப்படின்னு டைப் பண்ணுறேன், டபுள் கோட்ஸ் இல்லாமல். இது ஸ்ட்ரிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ஸ்ட்ரிங் கிடையவே கிடையாது. ஏன்னா இதை ஒரு வேரியபிளாக எடுத்துப்பாங்க, வேரியபிள் நேமாக எடுத்துப்பாங்க. சரியா, அதனால் கண்டிப்பாக அது டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், நீங்கள் பப்ளிக் கூட ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அது ஸ்ட்ரிங் கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கோட்ஸ். கிளாஸ் ஸ்ட்ரிங் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கோட்ஸ். பேசிக் பிரிண்டிங் நாட் எ ஸ்ட்ரிங், பிகாஸ் இட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் ஆன எல்லாமே தான் ஸ்ட்ரிங், மற்ற எதுவும் ஸ்ட்ரிங் கிடையாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிரிண்ட் யுவர் ஃபேவரட் ஃபுட், கலர், ஹாபி கேட்டிருக்காங்க. சரியா, இது வந்து யூஸிங் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஈஸி தான், நீங்கள் வேணால் ஒரே லைனில் கூட டைப் பண்ணிக்கோங்க. out.println. இப்போ பாருங்கள், ஃபேவரட் ஃபுட், சப்போஸ் என்னோடய ஃபேவரட் ஃபுட் வந்து பிரியாணின்னு வச்சுக்கலாமா, பிரியாணி. இப்போ நான் /n கொடுக்குறேன். /n கொடுத்தா என்னென்னா அடுத்த லைனுக்கு கர்சர் மூவ் ஆகும். சரியா, அப்புறமா கலர் பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட். அடுத்து /n ஹாபி என்ன அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஹாபியில் வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் அப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டோம் எல்லாமே நம்ம. இப்போ செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே லைன், அடுத்தடுத்த லைனில் வந்திருக்கும். சரி, இப்போ இந்த ஹாபி பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் அது ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டா அது ஒரே லைனில் வந்துடும்.
ஸோ இந்த ஸ்லாஷ் என்ன உள்ளாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னென்னா print a sentence using single quotes inside double quotes. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அவுட்புட் உங்களுக்கு ஒரு கதை ரன் பண்ணி காமிக்கிறேன், எல்லோரும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் நேம் ஆனந்தி அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இது அவுட்புட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேம் ஆனந்தி டபுள் கோட்ஸில் வரல, ஜஸ்ட் நேம் ஆனந்தின்னு வந்திருக்கு. எதுவுமே டபுள் கோட்ஸ் இங்கே பிரிண்ட் ஆகலை. ஆனால் எனக்கு இப்போ அவுட்புட்டில் ஒரு சிங்கிள் கோட் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் system.out.println. இப்போது இதில் வந்து ஒரு கோட் எழுதுகிறேன். என்ன கோட் எழுதலாம்? ஒர்க் ஹார்ட் இஸ் மை ஃபேவரட் கோட். இப்படி கொடுக்குறோம். இப்போ இந்த ஒர்க் ஹார்டுங்கிறத சிங்கிள் கோட்ஸில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எரர் இருக்குது, செமிகோலன். ஓகே, அது காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள் எந்த கோட்டுமே வரல. இப்போதைக்கு நான் இதில் சிங்கிள் கோட் கொடுக்குறேன். ஒர்க் ஹார்ட் இஸ் மை ஃபேவரட் கோட். இப்போ இதில் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் இஸ் மை ஃபேவரட் கோட்னு சூப்பராக வந்துடுச்சு. சப்போஸ் நான் இதை டபுள் கோட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த சிங்கிள் கோட்டுக்கு பதில் டபுள் கோட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? இதில் நான் டபுள் கோட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எரர் வரும். ஏன் எரர் வருதுன்னா இந்த டபுள் கோட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேயே முடிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோம். ஸோ இது வந்து எரர். ஓகே, அதனால தான் பாருங்கள் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் முடிஞ்சிடுச்சு, இங்கே அடுத்து வந்து ஏதோ வேரியபிள் ஏதோ கொடுத்துருக்காங்க, இங்கே ஏதோ ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு அது நினச்சிக்குது. அது கம்ப்யூட்டர் எப்படி நினைக்குதுன்னா இதில் நம்ம ப்ளஸ் போடணும் அப்படின்னு நினச்சிக்குது. தப்பு இது. ஆக்சுவலாக நம்ம இது வந்து அப்போ எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா இந்த டபுள் கோட்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்லாஷ் டபுள் கோட் போடணும். எப்படி ஸ்லாஷ் டபுள் கோட் போட்டோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த டபுள் கோட்டை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜேவிஎம் கிட்ட சொல்கிறோம். ஜேவிஎம்னா ஜாவாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். ஓகேவா? அது என்ன சொல்லணும்னா இந்த டபுள் கோட்ஸை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். இப்போ இதில் நான் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், டபிள்யூக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ் வந்துடுச்சு. இது எப்படி இது இங்கே வந்து பிரிண்ட் ஆச்சு? நான் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்ததுனால இந்த டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆச்சு. இப்போ இந்த ஸ்லாஷ் கொடுக்கலன்னா எனக்கு எரர். சரி, அந்த ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் இதை தான் எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஜேவிஎம்கிட்ட சொல்கிறோம், இந்த டபுள் கோட்ஸை நீ பிரிண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போடுறோம். சரியா? அடுத்து இப்போ ஒர்க்குக்கு முன்னாடி போட்டோம். இப்போ இந்த ஹார்டுக்கு டி பக்கத்தில் வரணும்னா என்ன பண்ணணும்? அது டிக்கு அடுத்து என்ன போடணும்? டபுள் கோட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதை ரன் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு டபுள் கோட்ஸ் எங்கே வேணுமோ அங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டா ஒர்க் ஆகிடும். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. இனி அடுத்த அசைன்மெண்ட் வந்து வேரியபிள்ஸ் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன, இப்போ இது வந்து நம்ம பேசிக் பிரிண்டிங்கில் இருக்கட்டும், வேரியபிள் ரிலேட்டடானது இன்னொரு கிளாஸில் மூவ் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் பேர். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபினிஷ். ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸோட கொஸ்டின் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் அசைன்மெண்ட் பண்ணும்போது இதே ஃபார்மேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம இந்த கொஸ்டின்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணது இருக்கட்டும். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோர் யுவர் நேம், ஏஜ் அண்ட் சிட்டி இன் வேரியபிள் அண்ட் பிரிண்ட் தம். ஸோ வேரியபிள்ஸில் போட்டு வச்சு பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ வேரியபிள்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இப்போ இதில் நான் ஆனந்தி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா இது ஸ்ட்ரிங், ஏன்னா இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் என்க்ளோஸ்ட் வித் இன் டபுள் கோட்ஸ். ஓகேவா? இப்போது இந்த டேட்டாவை ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து நிறைய டேட்டா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. இப்போ இந்த டேட்டாக்கெல்லாம் நம்ம நேம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு யூஸரோட நேம், இது ஒரு யூஸரோட ஏஜ், இது வந்து ஒரு பிளேஸ். ஓகேவா? லொக்கேஷன், லிவிங் லொக்கேஷன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெயர் கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு ஏஜ் ஈக்குவல் டு
பிளேஸ் சிட்டி ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ இதை தான் இது வந்து டேட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆனந்திங்கிறது டேட்டா, நேமுங்கிறது வேரியபிள். ஏன்னா இந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிஃபையர் தான் நேம். அதே மாதிரி 30ங்கிறது ஒரு டேட்டா. இப்போ இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ்ன்னு கூட மாற்றலாம். கரெக்டாக? 30ங்கிறது டேட்டா, இந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிஃபையர் தான் மார்க்ஸ். இப்போ இந்த உலகத்தில் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்களா? எதுக்காக கொடுக்குறாங்க? அப்போ தான் நம்ம வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு பெயர் சொல்லி கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும். அதே மாதிரி தான் இது எல்லாமே டேட்டா. சரியா? இப்போ இதில் பாருங்களேன், நான் ஒரு 3 இது எழுதுகிறேன். இது எல்லாமே டேட்டா. கரெக்டாக? இப்போ இந்த டேட்டாலாம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு பெயர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஐடி, இது ஒருத்தரோட ஐடி. சரியா? இது வந்து ஒருத்தரோட என்ன வச்சுக்கலாம், இங்கிலீஷ் மார்க்ஸ். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட டெப்ட், அவர் வந்து இவ்வளோ ரூபாய் கடன் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி புரியுதா? அப்போ ஒவ்வொரு டேட்டாக்கும் நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு நேம் கொடுக்குறோம். அதை தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் ஆர் நேம் given to data, the value inside the or the data or value. அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேவா? கேன் சேஞ்ச். அதனால தான் அதை வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வாட்டி இப்போ பாருங்களேன், மார்க்ஸில் 30 இருக்கா, அந்த மார்க்ஸை நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணலாம். மார்க்ஸ் ஈக்குவல் டு 70 56ன்னு கொடுக்கலாம். சரியா? பார்த்தீங்களா? இங்கே வந்து மார்க்ஸ் டேட்டா இஸ் சேஞ்ச்ட் ஃப்ரம் 30 to 56. அதாவது அதனோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறனால தான் அதை நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். அதுகிட்ட நம்ம டைரெக்டாக ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம்ல. ஏன் ஐடென்டிஃபையர்னு சொல்லாமல் வேரியபிள்னு சொல்கிறோன்னா, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரலாம். அதனால தான் நம்ம அதை வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே. இப்போ வந்து இந்த வேரியபிளோட டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் ஏன் எரர் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு பார்த்தா தெரியுது இது வந்து ஸ்ட்ரிங், இது நம்பர், இது ஸ்ட்ரிங், இது நம்பர்னு தெரியுது. ஆனால் ஜாவாக்கு நம்ம கம்பல்சரியாக இது என்ன டேட்டா டைப், இந்த வேரியபிள் வந்து என்ன மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணோம். இப்போ நேமுங்கிறது என்ன டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுது மது? ஸ்ட்ரிங். அப்போ இதில் கண்டிப்பாக ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ மார்க்ஸுங்கிறது என்ன மாதிரியான டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுது? இன்டீஜர். ஸோ இன்ட்டுன்னு கம்பல்சரியாக சொல்லணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு கம்பல்சரியாக சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் அப்படின்னு கம்பல்சரியாக சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ சரி, இப்போ வேரியபிளுக்கு நேம் வைக்கிறோம்ல, நேம் வைக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூல்ஸ் டு நேம் எ வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஸோ கேமல் கேஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு வார்த்தை தான் இருக்குது. சிங்கிள் வேர்டுனா ஆல் ஸ்மால் கேஸ், எல்லாம் ஸ்மால் லெட்டரில் எழுதிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே நேம் இருக்கா, இது ஒரு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தானே இருக்கு, சிட்டி. அதே இது டூ வேர்ட்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். டூ வேர்ட்ஸ்னால் இப்போ கேமலோட தலை தான் ஃபஸ்ட்டு வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக இருக்கணும் எல்லாமே. செகண்ட் வேர்டு அதனோட ஹம்ப்புன்னு வச்சுக்கோங்க. ஹம்ப் எப்படி இருக்கணும்? மேலே ஹெட்டை விட பெருசாக இருக்கணும். கரெக்டாக? இப்போது அதாவது ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஆல் ஸ்மால் கேஸ், செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா அதனோட ஃபஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ். ஓகேவா?
ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட். இவ பாருங்க, நேமுங்கிறது முதல் வார்த்தை, செகண்ட் வேர்டு வந்து ஆஃப், அதனோட ஓ வந்து கேப்ஸ், தேர்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸ். ஓகேவா? அடுத்து இங்கிலீஷ் மார்க்ஸ் பாருங்கள், இங்கிலீஷ் மார்க்ஸ். ஓகேவா? தமிழ் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒரு வார்த்தை வருதுன்னா முதல் வேர்டு எல்லாமே ஸ்மாலாக இருக்கணும், ரெண்டாவது வேர்டோட முதல் எழுத்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா முதல் லெட்டர், ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேரியபிள், ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேரியபிள் should be always என்னவாக இருக்கணும்? ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோராக இருக்கணும். நம்பர் கண்டிப்பாக வரவே கூடாது. டிஜிட் should not be first letter. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கண்ணா. செகண்ட் லெட்டர்லலாம் டிஜிட் வரலாம். ஓகேவா? அப்புறமா ஒயிட் ஸ்பேஸ் வரவே கூடாது. ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அதர் தேன் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? அதர் தேன் அண்டர்ஸ்கோர் ஆர் நாட் அலவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்பேஸ் போட்டு மார்க்ஸ் அப்படி கொடுக்கவே கூடாது, தப்பு. ஓகேவா? எரர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வேறு ஸ்பெஷல் சிம்பிளில் வந்து வேறு ஏதாவது ஒயிட் கலர், அது ப்ளஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சதில்ல? ஓகே. ஸோ இன்னொன்று ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் ஆர் நாட் அலவுட். கீவேர்ட்ஸ் ஆர் நாட் அலவுட். கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லட்டுமா? பப்ளிக்குங்கிறது கீவேர்டு, அதை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸுங்கிறது ஒரு கீவேர்டு, அதை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணக்கூடாது? வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங், சிஸ்டம், அந்த மாதிரி இன்பில்ட் இதையும் நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த அசைன்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ 2 வேரியபிள்ஸ், இப்போ வந்து ஸ்டோர் 2 numbers in variable. For example, int a equal to 34, b equal to 56. இந்த மாதிரி ஒரே லைனில் கூட அசைன் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு பேருமே இன்டீஜர்னால. வேறு டேட்டா டைப்னா இப்படி ஒரே லைனில் பண்ண முடியாது. இது ஒரே டேட்டா டைப்னால கமா போட்டு பண்ணலாம். இப்போ ஒரு சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஈக்குவல் டு a + b, இந்த மாதிரி வேரியபிள் பண்ணலாம். இப்போ இதை வந்து கூட நீங்கள் பேக் ஸ்பேஸ் போட்டு கூட இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? அடுத்து ஸ்டோர் 2 numbers அந்த, ஸோ இதை நீங்கள் பண்ணலாம், பண்ணிட்டு அழகாக பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டோர் யுவர் ஃபேவரட் கோட் இன் ஏ வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ரிங் கோட் ஈக்குவல் டு ஒர்க் ஹார்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு system.out.println பண்ணும்போது இதில் நல்லா கவனிங்க. ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணோன்னா, அந்த வேரியபிள் பெயரை தான் கொடுக்கணும். அந்த வேரியபிளை டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா என்ன ஆகுங்கிறத காமிச்சு தரேன். இப்போ பாருங்கள், நான் கோட் கொடுக்குறேன்னா ஒர்க் ஹார்டு வந்துடுச்சு. அதே இது நீங்கள் அந்த வேரியபிளை டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது அவுட்புட் என்ன வரும்? எரர் வராது. ஏன் எரர் வரப்போகுது? கோட்டுன்னு பிரிண்ட் ஆகும். பாருங்கள், டபுள் கோட்ஸில் வேரியபிள் பெயர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கோட்டுன்னு பிரிண்ட் ஆகும். சரியா? அதே இது கோட் இஸ் அப்படின்னு போட்டு அந்த வேரியபிளோட கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணோன்னா கோட். இதில் இந்த ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷன் ஆப்ரேஷன் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேரியபிளோட கண்டென்ட்டையும் பிரிண்ட் பண்ணோன்னா இந்த கன்கேட்னேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் கம்பல்சரியாக பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த நம்பர்ஸையும் பண்ணணும் அப்படின்னா system.out.println சம் மிஸ், இதில் ப்ளஸ் சம் கொடுத்துட்டா போதும். ஓகே. சாரி, இதில் எரர் இருக்கு. சிஸ்டம் இன்னும் எரர் இருக்கு. கேன்சல் சிஸ்டம். ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா சம் இஸ் 90 அப்படிங்கிறது சூப்பராக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கூட இது வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ளஸ்ஸை வந்து கன்கேட்னேஷன் ஆப்ரேட்டர், ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு வேரியபிளோட கண்டென்ட்டை ஆட் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விதமாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை இதில் பிரிண்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இவ்வளோதான். இந்த அசைன்மெண்ட்ஸ் மட்டும் முடிச்சிடுங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அசைன்மெண்ட் இருக்குது இதில். அரித்மெட்டிக் கால்குலேஷன், இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் நியூ கிளாஸ் போய்ட்டு அரித்மெட்டிக் கால்குலேஷன், ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்கு தேவையான கோடை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாகவே இதில் எப்படி போட்டுடலாம், system.out.println டேரெக்டாகவே 10+5 போட்டு பாருங்கள் அவுட்புட் என்ன வருதுன்னு. இது ரெண்டுமே இன்டீஜர்னால நம்பர் அடிஷன் தான் நடக்கும். இது ஸ்ட்ரிங்காக இருந்திருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் வரும். இது ரெண்டுமே இதனால் நம்பர் அடிஷன் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி இதில் 8 × 7. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஓகேப்பா, லீவ் பண்ணிக்கோங்க. ஓகே.